வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிரோதா ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இவங்களே வாட்ச் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக் பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே ஆர்டர்ஸ் பேஜ் இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது ஓப்பன் ஆகிருக்கு, எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மேலே செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் இருக்கும், எக்ஸிக்யூட்டட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பொசிஷனையும் மேலே பொசிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஐபிஓலையோ இல்லை செக்யூரிட்டிஸ்லையோ இல்லையாவது ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயிலில் செக் பண்ணிக்கலாம், அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபண்ட்ஸ்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபண்ட்ஸ், வித்ரா. ஸோ பணம் போடணுமா வித்ரா பண்ணணுமா. ஆட் ஃபண்ட்ஸ்னால் ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் அடிச்சிருவீங்க. அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், யூபிஐ, கூகுள் பே, நெட் பேங்கிங். ஸோ என்ன மெத்தடோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பேனா கூகுள் பே டேப் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் யூபிஐ பின் அடித்து பணத்தை சென்ட் பண்ணிடலாம், உடனே அப்டேட் ஆகிரும். பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே பேலன்ஸ் அப்டேட் ஆகிரும். வித்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ரா கொடுத்துருவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ, எவ்வளோ வித்ராவல் பண்ண முடியுமோ அவங்களே காட்டுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வித்ராவல் மோடு இருக்கும், ரெகுலராக, இன்ஸ்டண்ட்டாக. ரெகுலர்னால் பார்த்தீங்கன்னா 1 டேலேருந்து 2 டே வரைக்கும் டைம் எடுக்கும். இன்ஸ்டன்ட்னா மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் உடனே வந்து பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் மார்க்கெட் ஓப்பனில் இருக்க டைமில் மட்டும்தான். ஸோ கீழே அமௌண்ட் அடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக வாட்ச் லிஸ்ட் பேஜ் வந்துடுங்க. மேலே சர்ச் இருக்கும், என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டாட்டா மோட்டார்ஸ்னு அடிச்சிருக்கேன். ஸோ டாட்டா மோட்டார்ஸ் ஸ்டாக் வந்து வந்துடுச்சு. பிஎஸ்சிலையும் இருக்குது, என்எஸ்சிலையும் இருக்குது. எதில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். என்எஸ்சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் பை ஆர் செல் ஆப்ஷன் வருதா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பை கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஃபஸ்ட் அடிக்கணும், அடுத்து ப்ரைஸ் அடிக்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை ஏதாவது ப்ரைஸ் குறையும், அந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸை நீங்கள் அடிச்சிக்கலாம். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம் எடுத்துக்கலாம். இல்லை சிங்கிள் டே ட்ரேடிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே எடுத்துக்கலாம். டைப் அப்படிங்கிறது அதான், என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்க. மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறீங்கன்னா மார்க்கெட் கொடுங்க. லிமிட்னா நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்தால் வாங்குவேன் அப்படின்னா அந்த ப்ரைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. என்எஸ்சியில் என்ன வேல்யூ, பிஎஸ்சியில் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதாவது ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் இல்லை டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஸோ செல் பண்ணுறது இதே தான். ஒரு ஸ்டாக் எடுப்பீங்க, உங்கள்கிட்ட ஆல்ரெடி குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் மேலே மென்ஷன் ஆகும். டேரெக்டாக செல் கொடுத்துட்டு என்ன குவான்டிட்டி செல் பண்ணணும், என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் டவுட் இருந்து வீடியோ வேணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.